இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். துளசி, யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காத. இல்லம்மா, நீங்க அங்க வந்திருக்க கூடாது. இல்லம்மா, தப்பு சரிங்கிறத தாண்டி நீனா விசாலட்சிக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால மத்தவங்க மனசு வருத்தப்பட வேண்டாமேன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டாம உன்னை அனுப்ப முடியாது. மனசு உடைஞ்சிராத. நீ முதல்ல உள்ள வா. நில்லு, நீ உள்ள வரக்கூடாது. ஜனனி, கையெடு. சிவா, துளசி உள்ள வந்தா நான் வெளியே போயிருவேன். அப்பா, எதுக்குப்பா இவங்களை திரும்பவும் கூட்டு வந்தீங்க? ப்ளீஸ் அமுச்சு விடுங்கப்பா. சிவா, துளசி கொஞ்ச நாளைக்கு இங்க தாண்டா இருப்பா. சிவா, நான் போயிடுவேன். சத்தியமா நான் சொல்றேன். சிவா, சொன்னா இவ கேட்க மாட்டாளா? ஜனனி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப எதுக்கு திரும்ப இவ்வளவு கூட்டிட்டு வந்தீங்க? மா, ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல. பத்மா, அவர்தான் பேசிட்டு இருக்காருல்ல, ஏன் எதிர்த்து பேசுறீங்க? என்ன பழக்கம் அது? பேசவே கூடாதா? என்ன பண்றது? இந்த துளசி இருக்காள்ல, அவ உங்களை ஏதேதோ பேசி மயக்க வச்சிருக்கான். இங்க யாரும் பேசக்கூடாது. சரி சரி, நான் வாய பொத்திக்கிறேன். பொண்ணு, பேச வேண்டாம்னு யாரும் சொல்லல. பார்த்து பேசுன்னு தான் சொல்றேன். நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் உங்க வீட்ல இருக்கேன்ல, அதனால நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. பத்மா, என்ன பேச்சு பேசுற? எப்ப பார்த்தாலும் இதே பாட்டா பாடுற. விசாலாட்சிட்டே இப்படி பேசுனா வேற யார்கிட்ட பேச மாட்டேன். பா, இப்ப எதுக்குப்பா இவ்வளவு கோவப்படுறீங்க? டேய், நீ பேசாதடா. உனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல. பத்மா, மனசார சொல்லு. உன் மக வேற, என் மக வேறன்னு என்னைக்காச்சும் விசாரிச்சு பாத்திருக்காளா? இல்ல உன் மகளை நீதான் வளர்த்திருக்கியா? பெத்து போட்டது மட்டும்தான் நீ. உன் பொண்ணு ரம்யாவை தூக்கி வளர்த்தது எல்லாம் என் விசாலாட்சிதான். எப்ப பாரு உன் வீடுன்னு சொல்றிய, என்னைக்காவது இது என் வீடு, என் குடும்பம்னு விசாலாட்சி சொல்லிருக்காளா? விசாலாட்சி பத்தி நீ எவ்வளவு குறை சொல்லிருப்ப? உன்னை பத்தியும் உன் பொண்ணை பத்தியும் இது நாள் வரைக்கும் ஒத்த வார்த்தை தப்பா சொல்லிருப்பாளா விசாலாட்சி? மனசு முழுக்க அழுக்க வச்சுட்டு பேசாத. இத பாரு, விசாலாட்சி உங்களை தப்பா நினைச்சா ஒரு நாள் கூட நீங்க இங்க இருக்க முடியுமா? சொல்லுங்க. சிவா, நடந்த விஷயங்கள்ல எனக்கோ விசாலாட்சிக்கோ இல்ல இந்த குடும்பத்துக்கோ எள்ளளவும் சம்பந்தம் இல்ல. ஏய், கல்யாணம் ஆகி முழுசா 3 நாள் கூட இல்லடா. இந்த பிரச்சனைக்கு சரியா ஒரு முடிவு எடுக்கணும். அது வரைக்கும் துளசி இங்கதான் இருப்பா. அப்பா, துளசி இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா பிடிக்காதவங்க இங்க இருந்து போயிடலாம். இதுதான் என்னோட முடிவு. விசாலாட்சி, துளசி தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு.